ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் மோட்ரு வந்து மிஷினில் எப்படி செட் பண்ணுறது, ஃபுட் பெடல் எப்படி யூஸ் பண்ணுறது, கரண்ட்டில் எப்படி மாட்டி அதை எப்படி கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் இதை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்காகவும் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. உங்கள் சந்தேகம் என்ன இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு ஈஸியாக இந்த வீடியோ புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், பாருங்கள். நான் மோட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் கடையில் வாங்கும்போது நல்ல பிராண்டட் மோட்டார் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கம்பெனி மோட்ரு தான் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு 5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா இருக்குங்க. இந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபுட் பெடலுங்க. ஃபுட் பெடல் வந்து நம்ம கீழே வச்சு நம்ம செட் பண்ணணும். இந்த மோட்ரு வந்து நம்ம மிஷினோட ஹெட்டில் வந்து நம்ம மாட்ட போகிறோம். இந்த ஃபுட் பெடலில் வந்து 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ஒயர் வந்து நம்ம கரண்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இன்னொரு ஒயர் வந்து இந்த ப்ளக்கு வந்து நம்ம மிஷினோட மோட்டரில் வந்து ஜாயின் பண்ணக்கூடியது. இந்த காடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் ஹெட்டில் வந்து நம்ம மாட்டுறதுக்காக இந்த காடி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கழட்டக்கூடிய இந்த பகுதி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அது கார்பன்னு சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக மோட்ரு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது வந்து தேஞ்சு போயிடுதுங்க. ஒரு 4லேருந்து 5 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து தேஞ்சு போயிடுது யூஸ் பண்ண. அதுக்கப்புறமா நம்ம கடையில் போய் கேட்டோன்னா கார்பன் கொடுங்க, மோட்டரோட கார்பன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே இது வந்து 2 பீஸ் உள்ளது 10 ருபீஸ் தான். பாருங்கள், 2 பக்கமும் இன்னொரு பக்கத்தையும் நான் கழட்டி காட்டுறேன். பாருங்கள், இது வந்து 1 மாதத்துக்கிட்ட ஆகுது. இது நான் போட்டு இந்த ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் அது வந்ததுக்கப்புறமா மிஷின் உங்களுக்கே ஓடாது, நின்று போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புதுசு போட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் மோட்டரோட கண்டிஷன் வந்து. இப்போ வந்து நம்ம மிஷினோட ஹெட்டில் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மோட்டரை வந்து ஹெட்டில் எந்த இடத்துல மாட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மோட்டரோடு சேர்த்து இந்த வாசரும் ஸ்க்ரூவும் சேர்த்து கொடுப்பாங்க. பாருங்கள், ஹெட்டோட சைடில் வந்து மிஷினோட ஹெட்டோட சைடில் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இதில் தான் வச்சு நம்ம இந்த ஸ்க்ரூவை மாட்டி செட் பண்ண போகிறோம். கரெக்டாக தூக்கி பிடிச்சி செட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரை வந்து இந்த மிஷினில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஒயரை வந்து இந்த ஹோல் வழியாக கீழே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா அந்த வாசரை வச்சு அந்த ஸ்க்ரூவை மாட்டி டைட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வாசரை வைக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூவை கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு மாட்டி நல்லா டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பெல்ட்டை வச்சு இதில் மாட்டி பார்க்கணும். நம்ம இதோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வச்சு பார்த்து தான் அதுக்கப்புறம் டைட் பண்ணணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்த்து கரெக்டான அளவு வச்சு பார்த்து அதுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள். நான் வந்து 10-11 நம்பர் வந்து ஸ்பேனர் எடுத்திருக்கேன். அந்த ஸ்க்ரூவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த பெல்ட் வந்து நல்லா டைட்டாக வர்ற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள் ஸ்க்ரூவை. இப்போ பாருங்கள், நல்லா வந்து டைட் பண்ணியாச்சு. இதை பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டை வந்து பிடிச்சி பார்க்கும்போது லூஸாக நிற்கக்கூடாது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டர்லேருந்து வரக்கூடிய கீழ் வழியாக வரக்கூடிய இந்த ஒயரில் வந்து நம்ம ஃபுட் பெடலோட ஒயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் வந்து இன்னொரு ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து இப்படி தான் மாட்டணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. நமக்கு கை வாகு எப்படி வருதோ அந்த மாதிரி மாட்டிக்கலாம். நல்லா டைட்டாக மட்டும் மாட்டி விட்டுட்டா போதும். இப்போ பாருங்கள், நான் மாட்டிட்டேன். ஈஸியாக இருக்குது.
இதில் வந்து ஒரு டேப் வச்சு சுற்றி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த ப்ளக்கை வந்து நம்ம கரண்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் கரண்ட்டில். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபுட் பெடல் வந்து நான் கீழே வைக்காமல் எனக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதனால் நான் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு லெஃப்ட் சைடு வச்சு லெக்கோட லெஃப்ட் சைடில் வச்சு நான் டைட்டாக கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா வசதியாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தைக்க வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம இப்போ வந்து மோட்ரு சூப்பராக நீட்டாக வந்து செட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோட்ரு மாட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.